ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் அந்த 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இப்படியே ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம், இல்லைனா கை வச்சு கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவை நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஆனியன் சேர்க்கணும். இப்போ குட்டி குட்டியாக ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கணும். கருவேப்பிலையை பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லியையும் பிச்சு இந்த மாதிரி சேர்த்துட்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு இந்த வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லா மாவோடையும் நல்லா கிளறிடணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா வெங்காயம், மாவு, பச்சை மிளகாய் எல்லாமே மாவோடு நல்லா கெட்டியாகி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லாவே நல்லா கரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இறங்கும். இப்போ நல்லா மாவு இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தோடையும் மாவு மிக்ஸ் ஆகிருக்கு. கூடவே நம்ம மஞ்சள் தூள் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதவங்க ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்துட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாக ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நல்லா திருப்பிட்டுறலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அப்போ தான் தோசை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நல்லாவே சூப்பர். இப்போ இன்னொரு தோசையை நான் போட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு தோசை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.